இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே அனைவரும் ஒன்றாக கூடி இத்திருப்பலியை கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்னை இன்றி ஏது நமக்கு வெற்றி, அன்னை இருக்க நமக்கு ஏது தோல்வி என்ற அடிப்படையிலே அன்னை அவர்களுடைய ஆன்மீகத்தை பின்பற்றவும், அன்னை அவர்களுடைய வாழ்வின் மையமாக வைத்து வாழவும் இதோ இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சி நாம் கொண்டாடுவோம். இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, CBSE அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னை மரியாவுக்கு நன்றியறிதலாகவும், காஷ்மீர் ஆண்ட்ரூ ஜோ பிறந்த நாள் நன்றியாகவும், கல்வியில் சிறந்து விளங்கவும், அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றியாகவும், விலவேந்திரன் குடும்பத்தினர் நன்றியாகவும், தீய சக்தியிலிருந்து விடுபடவும், பேர பிள்ளைகளுடைய கல்விக்காகவும், அருட்சகோதரி மேரி விர்ஜினியா ஆண்மழைப்பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மழைப்பாற்றிக்காகவும், குளோரி ஸ்டெல்லா 11ஆம் வகுப்பிலே இடம் கிடைத்தமைக்கு நன்றி எறிதலாகவும், திவ்யா ஜோதி சுபாஷ் சாக்கோ பிறந்த நாளில் நன்றியாகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆண்மழைப்பாற்றிக்காகவும், ஜோசப் மேனகா அன்னைக்கு நன்றியாகவும், அச்சலா மேரி பிறந்த நாள் நன்றியாகவும், பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் நன்றியாகவும், பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் உடல்நலத்திற்காகவும், அந்துவான் ராகுல் குடும்பத்தினர் நன்றியாகவும், தொம்மை அந்தோனி உடல்நலத்திற்காகவும், போஸ்கோ சோபியா உடல் நலத்திற்காகவும் மற்றும் ஜோயல் டிஸ்னி கல்வி வளம் பெறவும், தீப்தி பிரீனோ குழந்தை வரம் வேண்டியும், சாந்தா கிளாரா கான்வென்ட் மேல்நிலைப்பள்ளி போர்டிங் வளர்ச்சிக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், சிவராஜன் ஜான்சிராணி குடும்பத்தினர் நன்றியாகவும், அகஸ்டின் பத்ரிஷியா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ரபேகா இறையாசிர் பெற்றிடவும், அமுல்ராஜ் கஸ்பார் பிறந்த நாளிலே திருமண வரம் வேண்டியும், ராஜகணி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், ஞானசாமி ஜெயராஜ் தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும், ஆரோக்கியமேரி கிரேசி லூர்து ஜோயல் ரிச்சர்ட் இவருடைய உடல்நலம் வேண்டியும், இறந்து போன அனைத்து ஆன்மாக்களும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காகவும், மரி மோனி குடும்பத்தினர் நன்றியாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், ரோக் ரீட்டா உடல் நலம் பெற வேண்டியும், இதயா இல்லத்து கன்னியருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், இறைவனி சுரக்கவும், நிறுவன வளர்ச்சிக்காகவும், டயானா ஆரோக்கியராணி குழந்தை வரம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றி எறிதலாகவும், குழந்தையின் உடல் உள்ள நலனுக்காகவும் மற்றும் இக்கருத்துக்களோடு சேர்த்து நமது கருத்துக்களையும் சேர்த்து ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து அன்னை மரி வழியாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலியினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றிற்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொண்டேன், ஏனெனில் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே எல்லாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. Please,
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் ஆதரவு பெற்று மகிழ்வுறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாவம் அறியாத கிறிஸ்துவை பாவநிலை ஏற்கச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 14 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரை திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: பொய் ஆணை இடாதீர்கள். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசுகின்ற பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி வரியை நம்முடைய சிந்தனைக்கு மறைவுரை மைய கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலைக்கு உட்படுத்தினார், பாவ நிலை ஏற்கச் செய்தார். அன்புக்குரியவர்களே, மனமாற்றம் என்ற அடிப்படையிலே மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்வார்கள். முதல் நிலை மனிதர்கள் தவறு செய்கின்றவர்கள், ஆனால் திருந்தவே மாட்டார்கள். அவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற்காது, ஏறாது. இரண்டாவது வகையான மனிதர்கள் தவறு செய்வார்கள், அதை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்வார்கள், மீண்டும் அதையே செய்வார்கள். மூன்றாவது வகையான மனிதர்கள் தவறு செய்யக்கூடாது என்று தான் நினைப்பார்கள், ஆனால் பலகீனத்திலே தவறிவிடுவார்கள். நான்காவது வகையான மனிதர்கள் தான் இன்றைக்கு நாம் கேட்ட இந்த விவிலிய வரிக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள் என்பதை உணர்ந்தும் கூட மற்றவர்களுடைய தவறுக்காக தாங்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பாவமே அறியாத பரிசுத்த கடவுள், என்றைக்கும் தூயவராக இருக்கின்ற இறைவனுடைய ஒரே திருமகன். அவருக்கும் பாவத்திற்கும் எள்ளளவும் எந்த விதத்திலும் சொந்தமில்லை, உறவுமில்லை. ஆனால் பாவம் செய்கின்றவர்கள் ஏற்கக்கூடிய தண்டனையை ஆண்டவர் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவை சாவை மேற்கொண்டார். அனைத்து பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியாக சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இறுதியிலே சிலுவையில் மரிக்கின்ற பொழுது சொல்கின்றார், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று சொல்லி நமக்கு இறுதி வரைக்கும் மன்னிப்பை கொடுத்து இந்த பாவத்தின் தண்டனையெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை பாருங்கள். அன்னை மரியா ஆண்டவரோடு ஒன்றிணைந்து நமது மீட்புக்காக
தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து தியாகம் செய்த தாய். ஆண்டவர் இயேசு பாவமறியாத நிலையில் இருந்தாலும் நமக்காக சிலுவையிலே மரித்து அந்த இரத்தத்தை சிந்துகின்ற வேளையிலே அன்னை மரியா உடன் இருக்கின்றார். அன்னை மரியா துணை இருக்கின்றார். அவர் சிந்திய இரத்தம், அவருடைய உடல், அன்னை மரியா தன்னுடைய உதரத்திலே வளர்த்த அந்த உடல், அன்னை மரியா அந்த உடலுக்கு தன்னுடைய உடலிலிருந்து கொடுத்த இரத்தம், அந்த இரத்தத்தையும் அந்த உடலையும் ஆண்டவர் இயேசு உலகத்தின் பாவங்களுக்காக தியாகம் செய்த வேளையிலே அன்னை மரியாவும் இணைந்து துன்புறுகின்றார். அன்னை மரியாவும் தன்னுடைய இரத்தத்தையும் உடலையும் நமக்காக தியாகம் செய்கின்றார். அன்னை மரியா எப்படிப்பட்டவர்? கர்ப்பமாக உற்பவிக்கின்ற வேளையிலே இருந்து பாவமே அறியாத பரிசுத்த கடவுளின் பிள்ளையாக பிறந்தவர். மிகச்சிறப்பான விதத்திலே இந்த உலகத்திற்கு எந்த ஒரு மனிதருக்கும் கிடைக்காத ஒரு பேரு அன்னை மரியாவுக்கு. இந்த உலகத்திலே கர்ப்பமாக உற்பவிக்கின்ற வேளையில் இருந்து பாவமறியாத ஒரு பரிசுத்த பிறவியாக இருந்தது அன்னை மரியா மட்டும்தான். அந்த அன்னை மரியா என்னை தவறு செய்தார்கள்? எந்த பாவமும் அறியாதவர்களாக, மாசற்றவர்களாக கடைசி வரைக்கும் வாழ்ந்த அந்த பெண்மணி இப்பொழுது சிலுவையின் அடியிலே நின்று ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளோடு சேர்ந்து துன்புறுவதை பார்க்கின்றோம். இறந்த தன்னுடைய மகனுடைய உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி உலகத்தின் பாவங்கள் அனைத்திற்கும் சேர்த்து தானும் இயேசுவின் பாடுகளோடு துன்புறுவதை பார்க்கின்றோம். உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் சொன்ன வாக்கு அங்கே நிறைவேறுகிறது. ஆக மாசற்ற இருதயமாகிய அன்னை மரியாவினுடைய இதயம் நம்முடைய பாவங்களினால் காயப்படுவதையும் துன்பப்படுவதையும் தாங்கிக் கொள்கின்ற மீட்பின் உடன் இரட்சகியாக அன்னை மரியா சிலுவை அடியிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக வியாகுலங்களை ஏற்கின்ற தாயாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கின்றோம், பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கின்ற தவற்றுக்கு பெற்றோர்கள் சொல்லுவார்கள், என்னை வேண்டுமென்றால் தண்டித்து விடுங்கள், என்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காதீர்கள், இறைவா எனக்கு இந்த உலகத்திலே தேவையில்லை, நீ என்னை எடுத்துக்கொள், என்னுடைய பிள்ளையை வாழவை என்று சொல்வார்கள். ஆக பிறருக்காக, பிறருடைய பாவத்திற்காக தான் முன்வந்து தண்டனையை ஏற்பதும் பாவத்திற்கு பரிகாரம் செய்வதும் தான் தெய்வீக நிலை என்பதை அன்னை மரியா நமக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒருவர் ஒருவருடைய பாவங்களை மன்னிப்போம், ஒருவர் ஒருவருடைய குற்றங்களை நாம் பொறுத்துக் கொள்வோம், ஒருவர் ஒருவருடைய உறவு பிரிவை நாம் சரி செய்து அன்னை மரியா போன்று ஆண்டவர் இயேசுவினுடைய அருளால் சமாதானத்தின் பிள்ளைகளாக, ஒற்றுமையின் மக்களாக, ஒருவர் ஒருவரை தாங்கி பொறுத்துக் கொள்கின்ற சகோதர பாசத்தோடு வாழ அன்னை மரியாவினுடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.
சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருக்கும் பலிகளை ஏற்றுக்கொள்வாராக. பரிவன்புமிக்க இறைவா, தூய கன்னிமரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் இடலிட்டதான் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா மொழியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள
உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து, பாவமே அறியாத பரிசுத்த கடவுள் நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார், நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். இந்த அன்பரின் திருவிருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எங்கள் ஆன்மா குணமடையும்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்தாளிடுவோம். வேண்டிய வரத்தை பெற்றுத் தருகின்ற வில்லியனூர் அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காகவும், நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும், உலகில் உள்ள அனைத்து நோயாளர்களின் நலனுக்காகவும் ஜெபிப்போம். மசபியில் குகையில் மகிமுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமுலுறுப்பு கண்ணிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற வேண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலை புனித எலிசபெத் வீட்டில் நீ பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்திரளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்திரளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழி விட்டு விலகாமல் அறநிறையில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்திருளும். தாய் தந்தைகளுக்கு தக்க ஞான தந்து தற்காத்திரளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவைகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்திருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாத்தை அண்டி வருகிறோம். பெருமுச் சிறந்து அழுது பாவையாகி நாங்கள் முதலத்தில் காத்து கொண்டு ஒரு சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவரியாக்கி தந்திரலும். ஆமீன்.
அன்புக்குரியவர்களே, நாளை மாலை 5:30 திருப்பலியானது நடைபெறாது. அதற்கு பதிலாக இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை முன்னிட்டு திவ்ய நெருக்கரணை பவனியானது நடைபெறும். நாளை மாலை சரியாக 5:30 மணிக்கு நம்முடைய திருத்தல ஆலயத்திலிருந்து இந்த பவனியானது தொடங்கும். எனவே இறை மக்கள் இதில் பக்தியோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பவனிக்கு தேவையான பூக்களை காணிக்கையாக பங்கு தந்தை அலுவலகத்தில் கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாவுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் கூவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை
மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருடுதேமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருடுதேமே, என் இரட்சணியமாயிரும். புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மண்டசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும்.